மனிதநேய மக்கள் கட்சி, நாட்டு மக்களின் மனசாட்சி. சேவை அரசியலையும் மனிதநேய கொள்கைகளையும் முன்வைத்து 2009ஆம் ஆண்டு பிப்ரவரி 7 அன்று மனிதநேய மக்கள் கட்சி தொடங்கப்பட்டது. ஆர்ப்பரிக்கும் மக்கள் எழுச்சியுடன் தொடங்கப்பட்ட மனிதநேய மக்கள் கட்சி கடந்த 6 ஆண்டுகளில் அபரிமிதமான வளர்ச்சியை பெற்றுள்ளது. 5 லட்சம் உறுப்பினர்கள், 2500 கிளை அமைப்புகளுடன் முஸ்லிம்கள் மட்டுமின்றி பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், தலித்கள், மீனவர்கள், கிறித்துவர்கள் என பல சமூகங்களும் அங்கம் வகிக்கும் பன்முகத்தன்மை கொண்ட கட்சியாக மனிதநேய மக்கள் கட்சி தொடர்ந்து மக்கள் சேவை ஆற்றி வருகிறது. 2011 சட்டமன்ற தேர்தலில் 3 தொகுதிகளை அதிமுக கூட்டணியில் பெற்று அதில் 2 இடங்களில் வென்ற மனிதநேய மக்கள் கட்சி கடந்த 3 ஆண்டுகளாக சட்டமன்றத்தில் மனித நேயத்தின் குரலாகவும் களத்தில் சமூக நீதியின் போர் வாளாகவும் சுழன்று பணியாற்றி வருகிறது. ஆம்பூர் தாலுகாவில் அதிக தொழிற்சாலைகள் கொண்டது வளர்ந்து வருகின்ற மிகப்பெரிய நகரமாக இருக்கின்றது. கருவூலத்துக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் ஆம்பூரிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வாணியம்பாடிக்கு செல்ல வேண்டும். வாணியம்பாடியிலிருந்து 3 கிலோமீட்டர் உள்ளே செல்ல வேண்டும். அதே போல என்னுடைய தொகுதியினே கடைக்கோடியாக இருக்கக்கூடிய ஆசனாம்பட்டிலிருந்து கருவூலத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் 45 கிலோமீட்டர் தூரத்துக்கு செல்ல வேண்டியிருக்கின்றது. ஆகவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இந்த கருவூலம் அமைப்பதற்காக இந்த பொதுமக்களின் நலன் கருதி வெகு விரைவில் அமைத்து தருமாறு தாங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றேன். தமிழக முஸ்லிம்களுக்கு 3.5% இடஒதுக்கீட்டை உயர்த்தி தர வேண்டும். தேர்தல் பிரச்சாரத்தில் வாக்குறுதி அளித்தது போல தமிழகத்தில் நடைமுறையில் உள்ள பிற்படுத்தப்பட்ட முஸ்லிம்களுக்கான 3.5 விழுக்காடு இடஒதுக்கீடின் அளவை 5 விழுக்காடாக வரும் கல்வியாண்டு முதல் உயர்த்துவதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆவண செய்ய வேண்டும் என அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தமிழக சிறைகளில் வாடும் அப்பாவி முஸ்லிம்களையும் 10 ஆண்டுகளை நிறைவு செய்த ஆயுள் தண்டனை கைதிகளையும் விடுதலை செய்ய வேண்டும். பூரண மதுவிலக்கை அமுல்படுத்த வேண்டும். அருந்ததியின மக்களுக்கான இடஒதுக்கீட்டை பாதுகாக்க வேண்டும். காவிரி, முல்லை பெரியாறு அணை விவகாரத்தில் தமிழக உரிமையை நிலைநாட்டப்பட வேண்டும். கூடங்குளம் அணு உலை எதிர்ப்பாளர்களின் மீதான வழக்கு திரும்பப் பெற வேண்டும். தமிழக அரசின் திருமண பதிவுச் சட்டத்தில் முஸ்லிம்கள் வலியுறுத்தும் திருத்தங்கள் அமல்படுத்தப்பட வேண்டும். இலங்கை கடற்படையினரால் தாக்கப்படும் மீனவர்களுக்கு நிரந்தர பாதுகாப்பை பெற்றுக் கொடுக்க வேண்டும். இலங்கை கடற்படையினரால் கொல்லப்பட்ட மீனவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை கொடுக்கப்பட வேண்டும். மணல் மற்றும் கனிம வள கொள்ளையை தடுக்க வேண்டும். ராமநாதபுரத்தில் மருத்துவக் கல்லூரி தொடங்கப்பட வேண்டும். வைகை ஆற்று படுகைகளில் சிற்றணைகளை கட்ட வேண்டும். கீழக்கரையை தலைமையகமாக கொண்டு புதிய தாலுகா அலுவலகம் அமைக்க வேண்டும். விவசாயிகளின் கடனுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். ஆம்பூர் தாலுகாவிற்கு புதிய நவீன கட்டிடம் கட்டித்தர வேண்டும். நவீன இறைச்சி கூடங்களில் ஹலால் முறையை பின்பற்ற வேண்டும் என இப்படி எண்ணற்ற கோரிக்கைகளை சட்டமன்றத்தில் எழுப்பி நாட்டு மக்களின் குரலாக மனிதநேய மக்கள் கட்சி திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இவற்றில் பல கோரிக்கைகளை வென்றெடுத்திருக்கிறது. களத்தில் அன்றாடம் மக்கள் பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. மதுக்கடைகளுக்கு எதிரான போராட்டம். டாஸ்மாக் மதுக்கடைகளுக்கு எதிராக டிசம்பர் 20 முதல் டிசம்பர் 30 வரை 10 நாட்கள் தொடர்ச்சியான பரப்புரைகளை மனிதநேய மக்கள் கட்சி தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலங்களில் முன்னெடுத்து மதுபான ஆலைகள் மற்றும் விநியோக மையங்களில் முற்றுகை போராட்டங்களையும் நடத்தியது. இதில் பல்வேறு இயக்கங்களின் கட்சிகளின் தலைவர்கள் நல்லக்கண்ணு, பழ, நெடுமாறன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். டாஸ்மாக் கடைகளுக்கு எதிராக தொடர்ந்து அறப்போரில் ஈடுபட்டு வருகிறது மனிதநேய மக்கள் கட்சி. சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீடுகளுக்கு எதிரான பரப்புரை. முஸ்லிம்கள் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் அதிகளவு ஈடுபட்டிருக்கும் பெட்டிக்கடை, காய்கறி கடை, மளிகை கடை போன்ற சில்லறை வியாபாரங்களை ஒழிக்கும் வகையில்
அந்நிய பெருநிறுவனங்களான வால்மார்ட், டெஸ்கோ போன்ற நிறுவனங்கள் நுழைவதை அனுமதிக்கும் மத்திய அரசின் முடிவுகளுக்கு எதிராக மக்களிடம் சென்று மனிதநேய மக்கள் கட்சி 2012 நவம்பர் 23, 24, 25 ஆகிய தேதிகளில் துண்டு பிரசுர பரப்புரையை வெற்றிகரமாக நடத்தியது. தமிழர்களில் இது நடுத்தர வணிகர்களின் பாதுகாப்பு அரணாக மாமக தொடர்ந்து பணியாற்றி வருகிறது. காவிரி தமிழகத்தின் வாழ்வாதாரங்களில் ஒன்றான காவிரி ஆற்று நீரை திறந்துவிட மறுக்கும் கர்நாடக அரசின் நடவடிக்கைகளை கண்டித்து மாமக சார்பில் திருவாரூரில் விவசாயிகளை திரட்டி கருப்பு முண்டாசி கட்டி ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. தமிழகத்தில் இருந்து கர்நாடகா செல்லும் வாகனங்களை தாக்கும் கன்னட வெறியர்களை கண்டித்து தமிழக கர்நாடக எல்லையான ஓசூரில் மாமக சார்பில் மறியலும் நடத்தப்பட்டது. தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய நியாயமான காவிரி நீரை தர மறுக்கும் கர்நாடகாவை எச்சரிக்கும் பொருட்டு நெய்வேலியில் உற்பத்தியாகும் மின்சாரத்தை உங்களுக்கு தர மறுப்போம் என எச்சரிக்கும் வகையில் நெய்வேலி அனல்மின் நிலையத்தை மாமக முற்றுகையிட்டது. முல்லை பெரியாறு அணை விவகாரத்தில் தென் தமிழக மக்களின் நலன்களை முன்னிறுத்தி தொடர்ந்து மாமக போராடி வருகிறது. இதை தேனி மாவட்ட பிரச்சனையாக பல கட்சிகள் அணுகிய நிலையில் இதை தமிழகம் தழுவிய அளவில் அனைத்து மாவட்ட தலைநகரங்கள் தோறும் ஆர்ப்பாட்டம் நடத்திய ஒரே அரசியல் பேரியக்கம் மனிதநேய மக்கள் கட்சி மட்டுமே என்பதை பலரும் நன்றியுடன் பாராட்டினர். கூடங்குளம் அணு உலை விவகாரத்தில் பலரும் தவறான அபிப்பிராயங்களை கொண்டிருந்த சூழலில் அதன் உண்மையான நியாயமான பின்னணிகளை துண்டு பிரசுரங்கள், கருத்தரங்குகள், பொதுக்கூட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் வழியாக மக்கள் மன்றத்தில் மனிதநேய மக்கள் கட்சி எடுத்துச் சென்றது. அணு உலையின் ஆபத்துக்கள் குறித்த தமது கொள்கையின் அடிப்படையில் நமது பரப்புரைகள் அமைந்தது. அணு உலை எதிர்ப்பாளர்கள் மீது காவல்துறை நடத்திய தாக்குதலை கண்டித்து சென்னையில் உடனடியாக மறியல் நடத்தப்பட்டது. அம்மக்களின் கோரிக்கையை வலியுறுத்தி பல்வேறு கட்சிகள், இயக்கங்களுடன் இணைந்து கூட்டு போராட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டன. மக்கள் நலப் போராட்டங்கள் மக்களின் வாழ்வாதாரங்களை நாசப்படுத்தும் வேலைகளுக்கு எதிராக தொடர்ந்து மாமக பணியாற்றி வருகிறது. தாமிரபரணி ஆற்றில் நடைபெறும் மணற்கொள்ளைகளுக்கு எதிராகவும், நாகை மாவட்டத்தில் மக்களின் ஆரோக்கியத்திற்கு கேடு விளைவிக்கும் நிலைக்கு எதிராகவும், தஞ்சை திருவாரூர் மாவட்ட விவசாயிகளின் வாழ்வை சிதைக்கும் மீத்தேன் வாயு கண்டெடுப்புக்கு எதிராகவும் தொடர்ந்து மனிதநேய மக்கள் கட்சி குரல் கொடுத்து வருகிறது. மீனவர்கள் பிரச்சினை தமிழக மீனவர்கள் தொடர்ந்து இலங்கை கடற்படையினரால் இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர். துப்பாக்கியால் சுட்டு படுகொலை, படகுகளை உடைத்து வலைகளை அறுப்பது, கடும் தாக்குதலை தொடுப்பது என நடைபெறும் அட்டூழியங்களுக்கு எதிராக கடலோர மக்களை திரட்டி தொடர்ந்து மாமக ஆர்ப்பாட்டங்கள், பொதுக்கூட்டங்களை நடத்தி வருகிறது. மீனவர்களின் நம்பிக்கைக்குரிய நண்பனாக மாமக பணியாற்றி வருகிறது. இலங்கை இனப்பிரச்சனை இலங்கையில் சிங்கள பேரினவாதத்தால் வாடும் ஈழத் தமிழர்கள், முஸ்லிம்கள், மலையக தமிழர்கள் ஆகிய முப்பெரும் சமூகங்களின் அரசியல் சமூக வாழ்வுரிமைக்காகவும் மாமக தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறது. உள்ளாட்சி பிரதிநிதிகளின் நடவடிக்கைகள் தமிழகத்தின் தவிர்க்க முடியாத அரசியல் கட்சியாக மனிதநேய மக்கள் கட்சி செயலாற்றி வருகிறது. உள்ளாட்சி மன்ற தேர்தலில் தனித்து நின்று 165 இடங்களில் மனிதநேய மக்கள் கட்சி வெற்றி பெற்றது. அதன் வழி மனிதநேய மக்கள் கட்சிக்கான வாக்கு வங்கி நிரூபிக்கப்பட்டு தமிழகத்தின் முதல் 10 முக்கிய கட்சிகளில் ஒன்றாக மக்கள்